அண்மை செய்தியை பார்க்கிறோம். பருவமழை வலுத்திருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறார்? வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆய்வு கூட்டமானது நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி வாயிலாக ஆட்சியர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், குறிப்பாக டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் இந்த மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்திட ஜேசிபி இயந்திரங்கள், படகுகள், மோட்டார் பம்புகள், மர அறுப்பான்கள், லாரி மற்றும் மின் கம்பங்கள் ஆகியவற்றை தயார் நிலையில இருப்பதாகவும், இதுல மின் கம்பங்கள் மட்டும் 51,000 மின் கம்பங்கள் தயார் நிலையிலையும், மின் மாற்றிகளான டிரான்ஸ்பார்மர்கள் 1849 தயாராக இருப்பதாகவும், மின் கடத்திகள் அதுவும் 1187 தயார் நிலையில இருப்பதாகவும் இந்த கூட்டத்துல முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. தயார் நிலையில எந்த விதத்திலையும் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகாத வகையில இந்த மீட்பு பணிகள் இருக்க வேண்டும் என்றும், தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டு, அதாவது தாழ்வான பகுதியில மழை தேங்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து அங்கே முன்னுரிமை கொடுத்து மீட்பு பணிகளை கவனம் செலுத்திடணும் அப்படின்றத முதலமைச்சர் உத்தரவாக கொடுத்திருக்கிறார். இந்த கூட்டத்துல நெல் கொள்முதல், சேமிப்பு, நகர்வு மற்றும் அறவை குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அந்த ஆய்வின் போது மழையால் பாதிக்கப்பட்டுள்ள டெல்டா மாவட்டங்கள்ல மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்ட விவசாய பெருங்குடி மக்கள் பாதிக்கப்படாத வகையில் நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி நடத்த வேண்டும் என்றும், மழையால் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் பெறப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் கிடங்குகள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த ஈரப்பதம், நெல்லுக்கான ஈரப்பதம் 17% 22% தளர்வு வழங்குமாறு தமிழ்நாடு அரசு மத்திய அரசான ஒன்றிய அரசுக்கு முன்மொழிந்திருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். இது குறித்து ஒன்றிய அரசு ஒப்புதல் பெற அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்துல முதலமைச்சருடன் துணை முதலமைச்சர், அதே போல துறை சார்ந்த அதிகாரிகள், வருவாய்த்துறை, அதே போல தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும், உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. பருவமழை அடுத்த 2-3 நாட்களுக்கு மிக தீவிரமாக வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்க நிலையில தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் தலைமையில ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டமும், குறிப்பாக நெல் கொள்முதல்கள் தீவிரமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்தந்த உரிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவானது கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். அவர்களும் காணொலி காட்சி வாயிலாக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை முதலமைச்சருக்கு விளக்கி இருக்கிறார்கள். நன்றி சுபாஷ், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.